ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்தில் எஸ்டிஜி கோல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எஸ்டிஜி கோல்ஸ்னால் முதல்ல என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இது ஏன் நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம ஓவராலாக யுனைடெட் நேஷன் வந்து ஒரு டார்கெட் வச்சு நம்ம இந்தியா நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு இன்க்ளூட் பண்ணி ஒரு கோலாக செட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் இயர் வந்து 2030. முதல்ல அது எப்போ ஆரம்பமானதுன்னா, இதை வந்து தயாரித்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யுனைடெட் நேஷன் எல்லாருமே சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. இது ஒரு நபரோ ஒரு நேஷனோ இதுக்கு வந்து இது கிடையாது. இதை எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 25 செப்டம்பர் 2015 யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் வந்து நியூயார்க்கில் நடக்குது. அப்போ தான் வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதோட டார்கெட் இயர் வந்து 2030. இதில் மொத்தம் 17 கோல்ஸ் இருக்குது, 169 டார்கெட்ஸ் இருக்குது, ஓவர் 230 குளோபல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், ஹார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். இதுதான் டிஎன்பிஎஸ்சியில் கொஷினாக கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொத்தம் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கோல், நோ பாவர்ட்டி. செகண்ட், ஜீரோ ஹங்கர். தேர்ட், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். Fourth, quality education. Fifth, gender equality. Sixth, clean water and sanitation. Seventh, affordable and clean energy. Eighth, decent work and economic growth. Ninth, industry, innovation and infrastructure. 10th, reduced inequalities. 11th, sustainable cities and communities. 12th, responsible consumption and production. 13th, climate action. 14th, life below water. 15th, life on land. 16th, peace, justice, strong institutions. 17th, partnership for goals. இதில் நம்ம எல்லாரையும் டார்கெட் பண்ணி இந்த 17 கோல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்க சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கும் விலங்குகளுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இந்த 17 கோல்ஸ் டார்கெட் வச்சுருக்காங்க. இதை நம்ம 2030 டார்கெட்டாக வச்சு இதை எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். இதை டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஷினாக கேட்பாங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு 2-3 கோல்ஸோ இல்லை 4 கோல்ஸோ எடுத்துகிட்டு இது எஸ்டிஜி கோலா இல்லை விச் இஸ் ஆட் ஒன் அவுட் ஹியர், இந்த 17 கோல்ஸில் இல்லாத ஒரு கோலை கொடுத்துட்டு இதில் மிச்சம் இருக்க கோல்ஸையும் கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட்டை ஃபவுண்ட் பண்ணு, இல்லை இதில் ப்ராமினெண்ட்டான எஸ்டிஜி கோல் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த 17 எஸ்டிஜி கோல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. இப்போ வருஷங்களையோ டார்கெட்ஸையோ கோல்ஸையோ ஈஸியாக இது பண்ணுற எந்த கொஷினும் கேட்குறது இல்லை. டஃபஸ்ட் தான் கொஷின்ஸ் வருது. ஸோ அந்த 17 கோல்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோல்ஸை 5 பீஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், பீப்புள் கோல். முதல்ல இருக்க 5 கோல்ஸுமே பீப்புளை சார்ந்தது. செகண்ட் ஒன், ப்ராஸ்பரிட்டி க்ரோஸ், ஃப்ளோரிஷ் பண்ணுற மாதிரி, நம்மளோட வளத்தை வந்து ஃப்ளோரிஷ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 7 to 11 கோல்ஸ் வந்து அதை மென்ஷன் பண்ணுது. பிளானட் கோல். சிக்ஸ்த்து கோலும் 12 to 15 கோலும் பிளானட்ஸை பற்றி, அதாவது நம்ம எர்த்தை வந்து எப்படி ஃப்ளோரிஷ் பண்ணுறது, அது பீஸை பற்றி பேசுகிறது கோல் நம்பர் 16. பார்ட்னர்ஷிப், எல்லாரும் சேர்ந்து முன்னேறணுங்கிறத பற்றி பேசுகிறது கோல் நம்பர் 17. இந்தியா வந்து இந்த எஸ்டிஜியோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் தான் வந்து இதோட நோடல் ஏஜென்சியாக நம்ம நாட்டில் செயல்படுது. இது வந்து இந்தியாவில் இருக்க எஸ்டிஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் அதை மானிட்டர் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க விட மாட்டாங்க, அது எப்படி முன்னேறுதுங்கிறத மானிட்டரும் பண்ணுவாங்க. இதுவும் இல்லாமல் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க. இது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எல்லா ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸ் அடிப்படையில். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், இதை பற்றி ப்ரீஃபாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எஸ்டிஜி ஆஃப் தமிழ்நாடு என்னங்கிறத கண்டுபிடிங்க. இதை அடாப்ட் பண்ண நேஷன்ஸ் எத்தனை மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 193 யூஎன் மெம்பர்ஸும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அஜெண்டாவுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபார்மிங் அவர் வேர்ல்ட், த 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த அஜெண்டாவை கூட கொஷினாக கேட்கலாம். ஸோ எதையுமே விடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிகள்.